பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் காலை நேரத்தில் ஆண்டவரை இணைந்து ஆராதிக்கும்படி இந்த இடத்துல இணைந்திருக்கிற எல்லா உள்ளங்களையும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அப்பா பிரசன்னத்திலேருந்து ஒரு நாளை துவங்குவது எவ்வளோ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆமென். நிச்சயமாய் அப்போ பிரசன்னத்திலிருந்து ஒரு நாளை துவங்குகிறீர்கள் என்றால் அந்த நாள் ஒரு நாள் வெட்கத்தில் கர்த்தர் விடவே மாட்டார். காரணம், நாம் அவரை முக்கியத்துவப்படுத்தி அவரை முன்னிறுத்தி துவங்குகிறோம். அவர் முன்னாடி நின்றுட்டார்னாலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த நாமத்தை மகிமைப்படுத்தவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் பரிசுத்த நாமம் உள்ளவர். அவர் நாமம் ரட்சிக்கத்தக்க நாமம். இந்த நாளிலே அவர் நாமம் எப்படிப்பட்ட நாமம் தெரியுமா? 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமம், அந்த நாமம் தான் மகிமையுள்ள நாமம். எத்தனை பேர் என் கூட சொல்ல முடியும்? என் ஆண்டவருடைய நாமம் சாதாரண நாமம் அல்ல, அது மகிமையுள்ள நாமம். என்ன மகிமையுள்ள நாமம்? 72வது சங்கீதத்தில் 19 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக சொல்கிறது. ஏன் அவர் மகிமை பொருந்திய நாமம்னா 17-18 சொல்லப்படுகிறது, அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அப்படி நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். அது மட்டும் 18வது வசனத்தில், இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயம் செய்கிறார். இந்த பூமியில் பல நாமங்கள் உண்டு. நமக்கும் ஒரு பெயர் இருக்கு. இந்த எல்லா நாமங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லை? இந்த பூமியில் நாம் வாழ்கிறது வரையில் தான் நம்முடைய பெயருக்கு வேல்யூ கொஞ்சம் இருந்தாலும் அந்த கொஞ்சம் வேல்யூ நம்ம வாழ்கிறது வரை தான். ஆனால் இந்த நாமம் அப்படி அல்ல. இது மகிமை உள்ள நாமம். இது தலைமுறையாய் தொடர்கிற நாமம். இந்த மகிமை கடைசி வரை நிலை நிற்கிற மகிமை உள்ள நாமம். இந்த மகிமையுள்ள நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் காண்பிக்கிறது. இந்த காலை நேரத்தில் அந்த மகிமையுள்ள நாமத்தை பற்றி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாமத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாமத்தை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, அப்ப நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்கன்னா உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நெருக்கமான சூழல்கள் விசாலமாய் மாறும். ஆமென். துன்பமான காரியங்கள் உங்களுக்கு இன்பமான காரியமாய் கர்த்தர் மாற்றுவார். காரணம், அந்த நாமம் மகிமையுள்ள நாமம். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து அந்த மகிமையுள்ள நாமத்தை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவரே மகிமையின் நம்பிக்கை, மாறாதவர், என்றென்றைக்கும் நம்பும் கண்மலை. அவரையே துதித்து புகழ்ந்து பாடி இந்த காலை நேரத்தில் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என்னேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே,
நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. பாடுவீங்களா? நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற அவரே நிம்மதியின் கண்மலை, நிம்மதியின் கண்மலையே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான். அவரே நல்மெய்ப்பர், நல்மெய்ப்பரே நம்பிக்கையே. நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மெய்ப்பரே நம்பிக்கையே. நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தே தோளில்தான். ஒவ்வொரு நாளும் இது அனுபவமா வாழுங்கள். உம்மைத்தானே அவரே தொடர்ந்து அவர் தோளிலே சுமக்கப்பட்டு அப்படி நடத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாடுகள் துதித்து தூதித்து தூதித்து. ஓ தூயவர் உம்மை நான் பாடுவே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர். நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுவீங்களா? பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. காரணம் உம் குரலோ கேட்குதையா. உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா. உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர். ஹல்லேலூயா. பாடுவீங்களா? பிரகாசிக்கும் பேரொளியே, பிரகாசிக்கும் பேரொளியே, வீடி வெள்ளி நட்சத்திரமே. பிரகாசிக்கும் பேரொளியே, வீடி வெள்ளி நட்சத்திரமே. உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவே. உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும். பாடுகள் துதித்து துதித்து மகிமையுள்ள நாமத்தை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உங்களை துதிக்க வைத்தவர் உங்கள் தலைமுறைகளை துதிக்க வைப்பார். காரணம் அந்த நாமம் மகிமை உள்ள நாமம். அந்த நாமம் ஒன்றே மகிமை உள்ள நாமம். தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கிற நாமம். துதித்து துதித்து. ஓ ஹல்லேலூயா. பாடுங்கள் துதித்து துதித்து துதித்து. ஓ thank you Jesus. அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா வர்ஷிப் பண்ணுங்க ஆண்டவரே. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேலானவரே உயர்த்துகிறோம் உம் பரிசுத்த நாமத்தை. அல்லேலூயா வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி. நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. Oh, we worship you, Lord. We glorify your name, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. அவர் யாருக்கும், இயேசு யாருக்கும் கடனாளி அல்ல, இயேசு யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போ. ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. என் இயேசுவை போல மகத்துவமானவர் வேறு ஒருவரும் இல்லை, அவர் ஒருவரே மகிமை நிறைந்தவர். அல்லேலூயா. ஆராதிங்க எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லா நிலையிலும் கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற வாழ்க்கையை கர்த்தர் தேசத்தில் மகிமைப்படுத்தி நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமமுடையவரே, என்றென்றைக்கும் நிலைக்கும் நாமம், மகிமை உள்ள நாமமே. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது, உயர்ந்தது, மகத்துவம் உள்ளது, மகிமை நிறைந்தது.
அப்படியே கண்களை மூடியவாறு கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி அப்படியே மகிமையான பிரசனம், அப்படியே மகிமையான பிரசனம். We thank you Jesus. அந்த மகிமையுள்ள நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பாக்கியத்தை ஒன்றுக்கு உதவாத எனக்கு நீ தந்தீரே அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடைசி எல்லாரும் சேர்ந்து மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசர். ஒரு விசை கூட எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவோம். மகிமை 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 மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மகிமையுள்ள நாமம் ஆண்டவரை என்னிலே மகிமைப்பட்டது போல உம்முடைய வருகை வரையிலும் தலைமுறை தலைமுறையா என் குடும்பத்திலே மகிமைப்படட்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.